திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோவில் பங்குனி திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 9ஆம் திருவிழாவான இன்று ஆதிகேசவ பெருமாளும் ஸ்ரீகிருஷ்ண சுவாமியும் கருட வாகனத்தில் பள்ளி வேட்டைக்கு எழுந்தருளினர். தளியல் கோவிலில் நடந்த வேட்டை நிகழ்ச்சிக்கு பின்னர் சுவாமி கோவிலுக்கு திரும்பிய போது பக்தர்கள் வழிநெடுக மலர் தூவி வரவேற்பு அளித்தனர். தமிழகத்தில் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 1ஆம் தேதி மீண்டும் திறக்கப்பட உள்ளது. இதனிடையே கோடை வெயில் கொளுத்தி எடுத்து வருவதால் மாணவர்களின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு மேலும் ஒரு வாரம் விடுமுறையை நீட்டிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அத்துடன் ஜூன் 4 வாக்கு எண்ணிக்கை இருப்பதால் பள்ளிகளுக்கு 1½ மாதம் கோடை விடுமுறை அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றிக்கு அமமுகவினர் சிறப்பாக பாடுபட்டிருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களின் வெற்றியை மட்டுமே இலக்காக நிர்ணயித்து அனைத்து கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் களப்பணியாற்றியுள்ளனர். அவர்களுக்கு எனது நன்றியை உரித்தாக்குகிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். தூர்தர்ஷன் இலச்சினை காவி நிறத்தில் மாற்றப்பட்டுள்ளதற்கு வைகோ எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மதவாத கோட்பாட்டை மோடி தலைமையிலான பாஜக அரசு தொடர்ந்து அரசு துறைகளில் திணித்து வருகிறது. தேர்தலில் வென்று மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்த பாஜக முயற்சிக்கிறது. அதற்காக அரசு துறைகளின் மூலம் வேகமாக பரப்புரை செய்ய பாஜக துணிந்துவிட்டதன் அடையாளமே இந்த காவி வண்ணம் என அவர் தெரிவித்துள்ளார். மதிமுகவை பொறுத்தவரை இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் என மதிமுக முதன்மை செயலாளரும் அக்கட்சியின் திருச்சி வேட்பாளருமான துரை வைகோ தெரிவித்துள்ளார். சென்னையில் பேசிய அவர், இந்தியா கூட்டணி அமைவதற்கு முன்பாகவே பிரதமர் வேட்பாளர் ராகுல் தான் என தெரிவித்துள்ளேன். ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது அவர்தான் பிரதமராக வருவார். இதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்றார். தூர்தர்ஷன் இலச்சினையில் காவிக்கரை அடித்துள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சிலைகள் மீது காவி பெயிண்ட் அடித்தவர்கள் வானொலி என்ற தமிழ் பெயரை ஆகாஷவாணி என சமஸ்கிருதமாக மாற்றியதாக சாடினார். தான் சொன்னது போலவே அனைத்தையும் பாஜக காவிமயமாக்குவதாக கூறிய அவர், பாசிசத்துக்கு எதிராக மக்கள் வெகுண்டெழுவதை தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்று கூறினார். தமிழக பாஜக தலைவர்களாக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன், எல் முருகனுக்கு மத்திய அமைச்சர் பதவி அளிக்கப்பட்டது. சிபி ராதாகிருஷ்ணன், எல் கணேசன், தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆளுநர் பதவி அளிக்கப்பட்டது. இதுபோல மத்தியில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைத்தால் அண்ணாமலைக்கும் மத்திய அமைச்சர் அல்லது ஆளுநர் பதவியில் ஏதேனும் ஒன்று அளிக்கப்படலாம் என அக்கட்சி வட்டாரங்களில் பரவலாக பேசப்படுகிறது. திகார் சிறையில் உள்ள கெஜ்ரிவாலுக்கு இன்சுலின் மருந்து தராமல் கொல்ல சதி நடப்பதாக ஆம் ஆத்மி பரபரப்பு குற்றச்சாட்டை கூறியிருந்தது. இந்நிலையில் திகார் சிறை நிர்வாகம் டெல்லி துணைநிலை ஆளுநர் சக்சேனாவுக்கு அனுப்பிய மருத்துவ அறிக்கையில் கெஜ்ரிவாலுக்கு இன்சுலின் தேவை இருப்பதாக ஆர்எம்எல் மருத்துவர்கள் கூறவில்லை. மேலும் மாத்திரைகள் எடுத்துக்கொண்டால் போதுமானதென அறிவுறுத்தியதாக குறிப்பிட்டுள்ளது. திருவள்ளூர் அருகே விசாரணை கைதி உயிரிழந்ததை சுட்டிக்காட்டி முதல்வர் ஸ்டாலினுக்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து தமிழகத்தில் காவல் மரணங்கள் அதிகரித்துள்ளதாக சாடினார். பொதுமக்களிடமும் விசாரணை கைதிகளிடமும் சட்டத்தின் வரையறைக்கு உட்பட்டு நடக்குமாறும் அதற்கான உத்தரவுகளை காவல்துறைக்கு பிறப்பிக்குமாறும் அவர் வலியுறுத்தினார். கேரள மாநிலம் ஆலப்புழாவில் வாத்துகளுக்கு பறவை காய்ச்சல் பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழக கேரள எல்லைப் பகுதியான குமரி படந்தாலுமூடு சோதனை சாவடியில் தமிழக கால்நடைத்துறை சார்பில் கேரளாவில் இருந்து வரும் சரக்கு வாகனங்களை பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்து தீவிர கண்காணிப்புக்கு உட்பட்ட பிறகே தமிழகத்திற்குள் அனுமதித்து வருகின்றனர்.
கேரள மாநிலம் கொல்லத்தில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தமிழகத்தில் தேர்தலுக்கு தீவிர பிரச்சாரம் செய்து அவர் ஆதரவு திரட்டினார். இதையடுத்து தேர்தல் முடிந்தவுடனே கேரளா சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். கொல்லம் தொகுதியில் போட்டியிடும் நடிகர் ஜி. கிருஷ்ணகுமாரை ஆதரித்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சென்று அண்ணாமலை ஆதரவு திரட்டினார். பிரதமர் மோடியின் ஆட்சியில் ரயில் பயணம் தண்டனையாகிவிட்டதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் கழிவறையில் அமர்ந்து மக்கள் பயணிக்கும் வீடியோவை பகிர்ந்து சாமானியர்களுக்கான ரயில்களில் இருந்து பொதுப்பெட்டிகளை குறைத்து எலைட் ரயில்களையே அரசு ஊக்குவிப்பதாக சாடினார். மேலும் ரயில்வேயை சீரழிக்கும் இந்த அரசை அகற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மாமல்லபுரத்தை அடுத்த நெம்மேலி தர்காவில் நடைபெற்ற சந்தனக்கூட திருவிழாவில் இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் பங்கேற்றுள்ளார். கோலாகலமாக தொடங்கிய இந்த திருவிழாவில் தமிழகத்தைச் சேர்ந்த பலரும் திரளாக வந்து கலந்து கொண்டனர். இதில் முகக்கவசம் அணிந்தபடி வந்த ஏ.ஆர். ரஹ்மான் சக இஸ்லாமிய நண்பர்களுடன் சேர்ந்து சிறப்பு துவா ஓதி பிரார்த்தனை செய்தார். இதன் வீடியோ தற்போது இணையத்தில் வெளியாகியுள்ளது. வாக்கு சதவீதம் குறைந்ததற்கு தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வு ஏற்படுத்தாததே முக்கிய காரணம் என பிரேமலதா தெரிவித்துள்ளார். வாக்குப்பதிவு தொடர்பாக தேர்தல் ஆணையம் அசட்டையாக இருந்துள்ளது. 1.9 கோடி பேர் வாக்களிக்கவில்லை என்பதை எளிதாக கடந்து போக முடியாது. சென்னை போன்ற பெருநகரங்களில் வாக்குப்பதிவு குறைந்தது அதிர்ச்சி அளிக்கின்றது. இது நிச்சயம் களையப்பட வேண்டிய ஒன்று என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலத்தில் சுற்றுச்சுவர் சரிந்து விழுந்து 5 பேர் பலியான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பிரேதம் தகனம் செய்யும் இடத்தின் சுவர் அருகே 7 பேர் அமர்ந்திருந்தனர். அப்போது திடீரென சுவர் சரிந்து அவர்கள் மீது விழுந்தது. இதில் குழந்தை உள்ளிட்ட 4 பேர் சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் ஒருவர் காயத்துடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உயிரிழந்தார்.